ஹாய் கைஸ், நாம் இன்றைக்கி வந்துருக்கக்கூடியது பேர்ட் பேரடைஸ். பேர்ட் பேரடைஸில் என்ட்ரன்ஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஞ்சிட் செஞ்சுவரி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். ஃபுல்லாகவே பறவைகள் இருக்கக்கூடிய இடங்கள். வாங்க பார்க்கலாம், இந்த பறவைகள் இருக்கக்கூடிய விஞ்சிட் செஞ்சுவரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாம் இப்போ நிற்கிறது தான் விஞ்சிட் செஞ்சுவரி. இது ஃபுல்லாகவே இந்த கேஜிக்குள்ளால் உள்ள இருக்கக்கூடிய அந்த பறவைகளெல்லாம் பார்க்கலாம். இந்த மண்டா பேர்ட் பேரடைஸில் என்ட்ரன்ஸ் ஆகும்போதே முதல்ல இருக்கக்கூடியதான் அந்த விஞ்சிட் செஞ்சுவரி. இந்த விஞ்சிட் செஞ்சுவரியில் என்னென்ன பறவைகளெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம இந்த இடங்கள்லே பார்க்கலாம். அதே போல் இந்த இடங்களில் பார்க்கக்கூடிய பறவைகளெல்லாம் நம்ம அந்த கேஜிலேயும் பார்க்கலாம். அப்படி இருக்குது. இந்த இடத்துல அந்த விங்டு ஹார்ன்பெல் பார்க்கலாம், அந்த பறவை பார்க்கலாம். நம்ம இதில் பார்க்கும்போதே தெரியும், இந்த விங்கில் ஹார்ன்பெல் பறவையை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அதே போல் இந்த இடத்துல நாப்டு ஹார்ன்பெல் பறவையை பார்க்கலாம். இது ஒரு விசித்திரமான பறவைன்னு சொல்லலாம். இந்த ஹார்ன்பெல் பறவை நல்ல ஒரு அழகான பார்வைக்கு நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அபூர்வமான பறவைன்னு சொல்லலாம். அந்த இடத்துல நம்ம இந்த இடங்களுக்குள்ள அந்த பறவைகளையும் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்குது. இதிலே அதுக்கு கூடெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இன்னும் நல்ல ஒரு அழகாக இருக்குது. இந்த ஹார்ன்பெல் பறவை வந்து அந்த கூட்டுக்குள்ளே இருந்து அடகாத்துக்கிறதெல்லாம் நல்லா ஸ்பெஷலாக சொல்லுவாங்க. அதே போல் இந்த இடத்துல அந்த கேஜிக்குள்ளால் அந்த கூடையும் கட்டியிருக்கிறது ஒரு நல்ல ஒரு அழகான இருக்கார். இந்த பறவைகள் இருக்கக்கூடிய இடங்களில் சுற்றி ஃபுல்லாகவே கவர் பண்ணி பறவையை உள்ளே வச்சுருந்தாலும் ஃபுல்லாக மரங்கள் இருக்கனால நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. இந்த இடத்துக்குள்ளால் குயின் ஆன் கோக் ஆஃப் த ராக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பறவை பார்க்கலாம். இந்த இடத்துல கிளி போலே இருக்கும், ஆனால் ஆரஞ்சு கலரில் இருக்குது. அந்த தலையில் ஒரு தொப்பி மாதிரி இருக்குது. ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காட்டாக இருக்குது இந்த இடத்துல. அதே போல் இந்த கூட்டுக்குள்ளால் நிறைய விதமான பறவைகள் இருக்குது. நம்ம இதிலே தெரிஞ்சுக்கலாம். இந்த பறவை நம்ம போகக்கூடிய இடங்களுக்கெல்லாம் சுற்றி சுற்றி வருது. இந்த இடத்துல வான்கோழி இனத்தோடு சேர்ந்த ஒரு பறவையும் பார்க்கலாம் நம்ம அந்த இடங்களில். அது வந்து பார்த்திங்கன்னா மலை கிறிஸ்டட் ஃபயர்பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பறவையை நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம். இது வந்து வான்கோழி இனத்தை சேர்ந்தது மாதிரியே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதோடு சேர்ந்து இந்த இடத்துக்குள்ளாலே இந்த இடத்துல பார்க்கும்போதே தெரியும், அதில் ஒரு பறவை பழம் சாப்பிட்டுட்ருக்குது. செஸ்னட் ஏர்டு அரகரின்னு சொல்லக்கூடிய இந்த பறவையை நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம். நம்ம இதில் மேலே பார்க்கும்போது தெரியும், இந்த இதில் உட்காந்துருக்கிறது. இந்த இடங்கள்லாம்
இண்டிபெண்ட் பிளான்ட் அண்ட் அனிமல்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடங்களில் அலுங்கு, அதே போல் கழுகு, அதே போல் உடும்பு, இன்னும் நிறைய விதமான அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அப்படி இந்த இடங்களில் நார்மலாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல 12 wired பேர்ட் ஆஃப் பேரடைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. க்ரௌன் ஜுவல் ஆஃப் பேர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இருக்குது அந்த பறவையும் நம்ம இந்த இடங்கள்லேயே பார்க்கலாம். இந்த இடத்துல வெஸ்டர்ன் கிரவுண்ட் பீகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தலையில் முடி வச்சுருக்கக்கூடிய டைப்பில் உள்ள புறாக்களெல்லாம் இந்த இடங்களில் பார்க்கலாம். நமக்கு இதிலே பார்க்கலாம் இந்த இடத்துல. இது வந்து இன்னும் நிறைய இடங்கள்ல இருக்குது. இந்த இடங்களுக்குள்ளால் இருக்கக்கூடியதெல்லாம் அடக்காக்கக்கூடிய பறவைகளெல்லாம் ஸ்பெஷலாக கொண்டு வச்சுருக்காங்க. நமக்கு பார்க்கும்போது தெரியும் இந்த இடங்களில். நம்ம இதில் பார்க்கும்போதே தெரியும் அந்த கூட்டுக்கு மேலே உட்காந்துருக்குது அந்த வெஸ்டர்ன் கிரவுண்டு பீஜன் சொல்லக்கூடிய அந்த புறா. இந்த இடத்துல இந்த மடகாஸ்கர் ப்ளூ பிஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய புறாவையும் இந்த இடத்துல பார்க்கலாம். நமக்கு இதில் பார்க்கும்போது தெரியும் இந்த இடத்துல இருக்கிறது. அதே போல் நாசியா லவ் பேர்டு அந்த பறவை இந்த படத்தில் பார்க்கலாம். இந்த இருக்குது ஃபுல்லாகவே நல்லா க்யூட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு இந்த லவ் பேர்ட்ஸ். நாம் இதில் பார்க்கலாம் பீக்டு பேரட் அப்படின்னு சொல்லக்கூடிய பீக் பேரட்டை நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம். இது வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் கிளின்னு சொல்லியிருக்காங்க, சின்ன கிளின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆஸ்திரேலியாவிலே உள்ள சின்ன கிளின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு அழகான லுக்காகவும் இருக்குது. இந்த இடத்துல டொக்கோ டூக்கன் பார்க்கலாம். இந்த இடத்துல பார்க்கும்போது தெரியுது. இந்த வெள்ளை கிளின்னு சொல்லக்கூடிய இந்த பிலிப்பைன் கொக்காத்தோவும் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். வெள்ளை கிளி அந்த பிலிப்பைன் கொக்காத்தோவும் நம்ம இந்த இடத்துல பார்க்கவே தெரியுது. பார்த்தோம்னா ரெட் டெயில் பிளாக் கொக்காட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பறவையும் இதில் பார்க்கலாம். இதில் சில்வரி சாண்ட் ஹார்ன்பெல் பார்க்கலாம். சில்வரி சாக்லேட் ஹார்ன்பெல்லை நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இன்னொரு ஹார்ன்பெல்லாக இருக்குது. இது கப்பலாகவே உள்ளே இருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே இந்த இடத்துல லூசோன் ஹார்ன்பெல், விக்டோரியா கிரவுண்ட் பீஜன், மலையன் பீகாக் இதெல்லாம் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல மேலே பார்க்கும்போது தெரியும். பிளாக் ஹார்ன்பெல்லை நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த ரெட் டெயில் பிளாக் கொக்காத்தோவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. இந்த இடத்துல அது வாலை விரித்து காட்டும்போது இன்னும் நல்ல ஒரு அழகான அந்த சிவப்பு கலரோட நல்லா இருக்குது. அணில் குட்டியெல்லாம் பார்க்கலாம் இந்த இடத்துல. இந்த இடத்துல பிளாக் சிக்கடு லவ் பேர்ட்ஸும் நார்த்தன் பால்டு ஐபிஎஸும் பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இந்த இடத்துல உள்ளால் கீழே பார்க்கலாம். அதே போல் அந்த பறவை அந்த லவ் பேர்ட்ஸை மேலே பார்க்கலாம். அந்த இடங்களில் இந்த இடத்துல உட்காந்துருக்குது அந்த பச்சை கலரில் உள்ளது. இந்த இடத்துல தான் நார்த்தன் பால்டு ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பறவை, அந்த மூக்கு நீளமாக இருக்கக்கூடிய பறவை இதில் தான் இருக்குது. இந்த கூட்டில் மேலே நம்ம பார்க்கும்போது தெரியும். இந்த நெட்டுகளுக்கு உள்ளார இருக்கும்போது நமக்கு இந்த நெட்டு அந்த அளவுக்கு கிளியராட்டு தெரிய மாட்டேங்குது, டைரெக்டாக தெரிகிற மாதிரி. ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது நல்ல ஒரு அழகான
இந்த பறவைகளெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த இடங்களில் அந்த கொண்ட வச்ச புறாக்கள், அதே போல் வாங்கோபிகன் பீஜன், இந்த இடத்துல காமன் பீஜனை பார்க்கலாம். அதே போல் வாங்கோ பீஜன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் கிராஸ்டட் பீஜன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு 3 டைப்பான பீஜன் சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த இடங்களில் இந்த ப்ளூ கலரில் பார்த்திங்கன்னா அந்த லவ் பேர்ட்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன சின்ன ப்ளூ கலரில் உள்ள பறவைகளெல்லாம் பார்க்கலாம். இந்த தலையில் தொப்பி மாதிரி வச்சுருக்கக்கூடிய இந்த புறாவையும் இந்த இடத்துல பார்க்கலாம். நம்ம இதில் இந்த நார்மல் பறவை இந்த இடங்களில் கீழே பார்க்கலாம். அந்த இதில் இப்படி நிறைய விதமான பறவைகள் இந்த இடங்களில் பார்க்கலாம். மாஸ்கடு லேப்விங் அந்த நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். மாஸ்கடு லேப்விங்னு சொல்லக்கூடிய இந்த இதில் கீழே நிற்கிது. நல்ல ஒரு அழகான லுக்காகவும் இருக்குது பார்க்க, அந்த மாஸ்க் போட்டது மாதிரியே. நம்ம காடைன்னு சொல்லுவோம்ல, காடை குஞ்சுகள் மாதிரியே இருக்கக்கூடிய கவுதாரின்னு சொல்லுவோம்ல, அதோடைய குஞ்சுகள் மாதிரியே இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு இதுவும் ஒரு வகையான பறவைகள், அந்த புறாக்கள் வகைகளை சேர்ந்ததாட்டு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல கூட்டட் வல்டர்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பறவை இந்த இதில் கீழே பார்க்கலாம். இதுக்கு இந்த கழுகு இனத்தோடு சேர்ந்தது போல் இருக்குது. நம்ம இதில் கீழே பார்க்கும்போது தெரியும் இந்த இடத்துல இருக்கிறது. அதே போல் இந்த இடத்துல ஹார்ன்பில் பறவையோட சேர்ந்ததும் இருக்குது. இந்த இடத்துல அந்த ஹார்ன்பில் பறவையோட சேர்ந்தது சத்தம் போட்டதை நம்ம பார்க்கலாம். ரெகினோ, இந்த இடத்துல ரெகினோசோர் ஹார்ன்பில்லை பார்க்கலாம். இந்த இடத்துல இதுவும் ஒரு அற்புதமான பறவை தான். நிறைய இடங்களில் கிடையாது. அதே போல் உலகத்தில் இதோடைய எண்ணிக்கைகளும் கம்மியாக இருக்குதாட்டு சொல்லியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. இந்த ஹார்ன்பில் நம்ம இந்த சைட்லேயும் பார்க்கலாம். இடத்துல பிளாக் ஹார்ன்பெல்னு சொல்லக்கூடிய இந்த பறவை நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம். இந்த இடத்துல அந்த மரத்துக்கு மேலே இருக்குது பார்க்கலாம். பிளாக் ஹார்ன்பெல். இந்த இருக்குது அந்த பிளாக் ஹார்ன்பெல். பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காகவும் இருக்குது. இந்த இடத்துல இந்த கிரேட் ஹார்ன்பெல்லையும் நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம். இந்த இடத்துல உள்ளால் உட்காந்துருக்குது இந்த கிரேட் ஹார்ன்பெல்னு சொல்லப்படுது. தலையில் தொப்பியெல்லாம் சேர்ந்தாலும் இருக்கும் மாதிரியே இருக்கும். பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அழகான லுக்காகவும் இருக்குது. பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்குது. குழந்தைகளோடு நம்ம இங்கே வந்து போகும்போது இந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கெல்லாம் ஒரு நல்ல வசதியாகவும் இருக்குது. இந்த இடத்துல இந்த பிலிப்பைன் ஈகிள் இருக்குதான்னு சொல்லியிருக்காங்க. பார்க்க இந்த இடத்துல நல்ல ஒரு லுக்காகவும் இருக்குது. அது மட்டும் இல்லை, கேஜிக்குள்ளே வச்சுருக்கும் போது நமக்கு இன்னும் நல்லா பார்க்குறதுக்கு வசதியாக இருக்குது. இந்த பிலிப்பைன் ஈகிள். இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம மவுண்டன் பீகாக் பிளசண்ட்டை பார்க்கலாம். அதே போல் சுலவாசி ஹார்ன்பெல்லையும் பார்க்கலாம். அதுவும் ஒரு கலரான ஹார்ன்பெல்லாக இருக்குது. இந்த இடத்துல பார்க்கும்போது தெரியும், கருப்பு கலரில் இந்த இடத்துல பார்க்குறதுக்கு தெரியுது. இந்த பிலிப்பைன் கொக்கத்தை ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்கிறத விட நல்ல ஒரு ஸ்மைல். இந்த ரெட் டெயில்டு கொக்கட்டோவும் நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. இந்த இடத்துல பார்க்கலாம் இந்த சில்வரி சிக்கடு ஹார்ன்பெல்லையும் பார்க்கலாம். அதே போல் இன்னும் பல விதமான பறவைகளையும் உள்ளார பார்க்கலாம். இந்த விஞ்சிடி செஞ்சுவாரி ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு சொல்லலாம். நம்ம குழந்தைகளோட
இந்த இடங்களை சொல்லி காட்டி கொடுக்குறதுக்கு, அதே போல் என்னென்ன பறவைகள் இருக்குது, எப்படியெல்லாம் அந்த பறவைகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி அந்த குழந்தைகளுக்கு காட்டி கொடுக்குறதுக்கு நல்ல இடமா இருக்குது. ஆனால் ஒவ்வொரு இடங்கள்லையும் நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தோம்னா தான் நல்லபடியாக எல்லா பறவைகளையும் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.